வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு அடுப்பு பக்கமே போகாம சூப்பரான மில்க் ஸ்வீட் ஒன்று செய்ய போறோம். இந்த ஸ்வீட்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் ஃபில்லிங்கா யூஸ் பண்ணி செய்ய போறோம். கடையில் அதிக விலை கொடுத்து நம்ம மில்க் ஸ்வீட் வாங்குறத விட இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறனால இந்த ஸ்வீட் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதுன்னு சொல்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டோட ஸ்டஃபிங்க்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 கிராம் அளவுக்கு முந்திரி, 20 கிராம் அளவுக்கு பாதாம், 25 கிராம் அளவுக்கு ட்ரை கிரேப், 1 டீஸ்பூன் வெள்ளையல், 2 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிஷ்னலாக நட்ஸு, வால்நட், பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அரைக்கும் போது அடிஷ்னலாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ட்ரை கிரேப் ஆட் பண்ணியிருக்கனால அது ஈஸியாக அரைப்பட்டுரும். அதே மாதிரி ட்ரை கிரேப் இருக்கிற பிசுப்பே போது நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஸ்வீட்டுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், 1 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நார்மல் கோகோனட்டை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கட்டியில் அது மாதிரி கையை வச்சு நல்லா பொடிச்சு விட்டுருங்க. கட்டியெல்லாம் நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்க பால் வந்து காய்ச்சி ஆறின பாலை ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சரில் நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண மிக்சரையும் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்சரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. உங்களுக்கு ஏதாச்சும் கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஸ்டஃப் பண்ணுற மாதிரியே நீங்கள் நட்ஸை வச்சு ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஷேப்லேயாச்சும் ஸ்டஃபிங்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு அந்த உருண்டையை கையில் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா சூப்பரான ஷேப்பில் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக பாதுஷா ஷேப்பில் நமக்கு தேவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதையும் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஷேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட நாசல் இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், சூப்பரான டிசைன் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்க் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது நம்ம நட்ஸை வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானது. அதிக செலவில்லாமல் அட்டகாசமான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு இல்லாமல் அருமையான ஸ்வீட் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.